உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். காவ்யா, காவ்யா, காவ்யா இங்க பாரு. காவ்யா, காவ்யா. அக்கா, காவ்யாக்கு என்ன காச்சு? பயப்படாத சுடர், அவளுக்கு ஒண்ணும் இல்ல. மயக்கத்துல தான் இருக்கா. நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க. உங்களுக்கு என்னாச்சு தெரியல சுடர். என்னோட சக்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. நான் இனிமே பழையபடி இருக்கிறது கஷ்டம்தான். அந்த மாயக்காரியோட கட்டுக்குள்ள இருந்ததால என்னோட சக்தி குறைய ஆரம்பிச்சிருச்சு. இனிமே உன் கண்ணுக்கு தெரிய வேணான்னு கூட தெரியல. நீ காவ்யாக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சுடர். ஏங்க இப்படி பேசுறீங்க? காவ்யா என்னோட பொண்ணு. உங்க குழந்தைங்களுக்கு நான் ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும்னு தானே நீங்க இப்ப வரைக்கும் ஆசைப்பட்டீங்க. ஆமா சுடர், என்னோட ஒரே ஆசை அதுதான். எனக்கு அப்புறம் என்னோட குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல அம்மா வேணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணேன். எழில் அந்த மனோகரிய கல்யாணம் பண்ணிருந்தா என் குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. நீ உண்மையை எப்படியும் ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவேன்னு எனக்கு தெரியும் சுடர். அதனாலதான் எந்த விஷயத்தையும் நான் உன்கிட்ட சொல்லல. உன் உடம்புக்குள்ள நான் பொசஸ் ஆகி எழில கல்யாணம் பண்ணிக்கிட்டது கூட நீ எழில பிடிக்கும்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக தான். எப்படியோ நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. இதுக்கப்புறம் என் குழந்தைங்களோட வாழ்க்கையும் எழிலோட சந்தோஷமும் உன் கையில தான் இருக்கு சுடர். அவங்கள நல்லபடியா பாத்துக்கோ. சரிங்கக்கா. என்னோட சக்தி முழுசா குறைஞ்சிருச்சு. என்னால நார்மலா இருக்க முடியல. நான் வரேன். அக்கா, சாரி சுடர், உன் போனை நான் எடுத்திருக்கணும். எடுக்காம விட்டது ஏன் தப்புதான். உன்னோட வாய்ஸ் மெசேஜை கேட்டதும் என் உடம்பே ஆடி போச்சு. அதுல இருந்து உனக்கு எத்தனையோ தடவை நான் கால் பண்ணி பார்த்தேன் சுடர். ஆனா உனக்கு ரீச் ஆகவே இல்லை. இப்ப கூட என் ஃப்ரெண்ட் மூலமா தான் உன் நம்பரை ட்ராக் பண்ணி நீ இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சிங்க வந்தேன். சார், முதல்ல காவியவை ஹாஸ்பிடலுக்கு சீக்கிரமா கூட்டிட்டு போணும் சார். போங்க சார். கவலைப்படாத, சீக்கிரம் போயிடு. காவ்யா, காவ்யா, டாடி பக்கத்துல தான் இருக்கம்மா. ஒன்னும் இல்ல. மயக்கமா இருக்கு டாடி. ஓகேவா? அதுக்காக தான் நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கேன். கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும். நீ ஒன்னும் கவலைப்படாத. சரியா? என்னாச்சு காவ்யா? நீ ஏன் அவ்வளவு தூரம் போன? நான் பால் விளையாடிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. சரி சரி, உனக்கு ஒன்னும் இல்ல. நீங்க சேஃபா இருக்க. டாடி உன் கூடவே இருக்க. சரியா? கவலைப்படக்கூடாது. நான் எப்படி டாடி இங்க வந்தேன்? சுடர் தான் உன்னை காப்பாத்தி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணா. அதுக்கப்புறம் தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? ஆமா டாடி, சுடர் எனக்காக ஃபைட் பண்ணதை கேட்டுச்சு. வேற எதுவும் எனக்கு ஞாபகம் இல்ல டாடி. பரவாயில்லம்மா, நீ எதையும் யோசிச்சு டென்ஷன் ஆகாத. சரியா? ஒன்னும் இல்ல, உனக்கு எல்லாம் சரியாயிடும். மேடம், முடிஞ்சது மேடம். காவ்யா சார், காவ்யா ஒண்ணும் இல்ல. இப்ப எப்படி இருக்கா? பரவாயில்ல சுடர். சுடர், உன்னை யாரு ரெஸ்ட் எடுக்காம இங்க வர சொன்னது? சார், எனக்கு ஒண்ணும் இல்ல சார். நான் நல்லதா இருக்கேன். காவ்யா, உனக்கு ஒண்ணும் இல்ல. அவ கொஞ்சம் பயந்திருக்கா, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க சிஸ்டர். உங்களை பார்க்க டாக்டர் செல்வம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கூப்பிடுறாரா? சரி, ஆஸ்க் ஹிம் டு வெயிட். ஆல் கம். ஓகே சார். காவ்யா, நான் கொஞ்சம் போயிட்டு வரேன். பயப்படாத, சுடர் உன் கூட இருக்கா. ஓகே? சுடர், காவ்யா கொஞ்சம் பாத்து. வாங்க சிஸ்டர். தீபா, உன் கூட இதே வீட்டுலதான் இந்து அக்கா இவ்வளவு நாள் இருந்திருக்காங்க. அவங்கள பத்தின எல்லா விஷயமும் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். நீ கூட அவங்க யாருங்கிற உண்மைய
என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டல. ஐயோ அப்படி இல்ல சுடர். இந்து மேடம் தான் உங்களை பத்தின எந்த உண்மையும் உன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. அப்புறம் தான் அவங்க இறந்த ஆவியான விஷயம் உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ ரொம்ப பயப்படுவ, அவங்க கிட்ட பேச மாட்டியோன்னு நினைச்சுதான் உண்மையை உன்கிட்ட இருந்து மறைச்சாங்க. ஆனா காலப்போக்குல இந்து மேடம்க்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அவங்க உயிரோட இல்லைங்கிற விஷயம் இப்ப உனக்கு தெரிஞ்சா நீ ரொம்ப வருத்தப்படுவியன்னு தான் கடைசி வரைக்கும் சொல்லாம விட்டுட்டாங்க சுடர். இந்து அக்கா உன் கண்ணுக்கும் தெரிவாங்களா? இல்ல சுடர், அவங்களோட குரல் மட்டும்தான் எனக்கு கேக்கும். அவங்களோட உருவத்தை நான் ஒரே ஒரு தடவை தான் பாத்திருக்கேன். அது கூட எனக்கு சில மந்திரம் மாந்திரிகளும் தெரிஞ்சதுனாலதான். ஆனா அவங்க எப்படி உன் கண்ணுக்கு தெரிஞ்சாங்கன்னு தான் எனக்கு புரியல. எனக்கும் அதான் ஆச்சரியமா இருக்கு. எழில் சார், குழந்தைங்க, யார் கண்ணுக்கும் தெரியாத இந்து அக்கா எப்படி ஏன் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சாங்க? கடவுள் ஏதோ ஒரு காரணத்தினால உனக்கு அந்த பவரை கொடுத்திருக்கலாம். ஏன்னா இந்து மேடமோட ஹஸ்பண்ட் தான் உனக்கும் ஹஸ்பண்டா இருக்காரு. அவங்களோட குழந்தைங்க இப்ப உன் குழந்தைங்களா இருக்காங்க. இதெல்லாம் முன்னாடியே எழுதப்பட்டது சுடர். இப்ப அதுபடிதான் ஒவ்வொன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க யாருன்னு தெரியாத போது நான் அவங்கள நினைக்கும் போதெல்லாம் இங்க வந்து பாத்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவங்க யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால அவங்கள பார்க்க முடியல தீபா. அதுவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது சுடர், எல்லாத்துக்கும் நீதான் காரணம். என்னோட மந்திரம் மூலமா நான் உனக்கு சூப்பர் பவர் கொடுக்கும் போது வேற ஏதாவது பவர் வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா உன்னோட மொத்த சக்தியும் போயிடுன்னு சொல்லி தான் கொடுத்தேன் நானு. உனக்காக அவங்க அந்த ரிஸ்க் எடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க இல்லாமலே போயிட்டாங்க. இப்போ இந்து அக்கா எங்க இருப்பாங்க தீபா? எங்க வேணாலும் இருக்கலாம் சுடர், ஆனா நம்மளால கணிக்க முடியாது. இந்த நிமிஷம் இங்க எங்கேயாவது இருந்துட்டு கூட நம்ம பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கலாம். இனிமே என்னால இந்து அக்காவை பார்க்க முடியாதா? முடியாது சுடர், அவங்களோட மொத்த சக்தியும் போயிடுச்சு. இப்ப இந்து மேடம் அவங்களோட உருவத்தை இழந்து இயற்கையோட காத்தா கலந்துட்டாங்க. நம்மளால எப்படி காத்த பார்க்க முடியாதோ அதே மாதிரி இந்து மேடமையும் பார்க்க முடியாது. கடைசி வரைக்கும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டவங்க தான் இந்து அக்கா. அவங்க நம்ம குடும்பத்தோட குலசாமி மாதிரி. அவங்களோட போட்டோவுக்கு தினமும் மாலை போட்டு பூஜை பண்ணணுமே தவிர ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய் ஒதுக்கி வைக்க கூடாது சார். சுடர், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ என் மேல வச்சிருக்கிற அன்பையும் மரியாதையும் பார்க்கும்போது எனக்கு உடம்பு சிலுக்குது. உனக்கு அக்காவா பிறந்ததுக்கு நான் உண்மையிலேயே பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும். என்ன சார் யோசிக்கிறீங்க? நான் சொன்னது கரெக்ட் தானே? கரெக்ட் தான் சுடர். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.